திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொன்பாடி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி போராட்டம் நடைபெற்றது. பிணம் போல உருவ பொம்மை செய்து சாலையில் வைத்து நூதன முறையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொன்பாடி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு எல்லாம் பொன்பாடி கிராமம், பொன்பாடி மேட்டு காலனி, மத்தூர், இப்படி 3 கிராமம் எல்லாம் இருளர் காலனி, பள்ள காலனி, இத்தனை காலனிக்கும் எங்களுக்கு பிரிட்ஜ் வேணும். பணம் எடுத்துன்னு போறதுக்கு சுத்தமா வழியில, ஸ்கூல் பசங்க போறதுக்கும் நாங்க 3 கிலோமீட்டர் போயிட்டு தான் பஸ் ஏறணும். திருப்பி பொன்பாடியில இருந்து வரணும்னா 3 கிலோமீட்டர் வரணும். திரும்ப பஸ் ஏறணும்னா 3 கிலோமீட்டர் வேணும். அதனால நாங்க சண்டை இல்லாம பொறுமையோடு எங்களுக்கு நீதி வேணும், மேப்பால வேணும்னு மிக தாய்மோடு நாங்க கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்னும் பெரிய அதிகாரி யாருமே வரல. இன்னும் பெரிய அதிகாரி இவ்வளோ பைக்கு, இவ்வளோ காரு, இவ்வளோ லாரிலாம் நிற்குது. பெரிய அதிகாரி இன்னும் யாருமே வரல. இதை அவ்வளோ அசாத்தியமா நச்சுனுக்குறாங்க எல்லாரும். இதை விளையாட்டு இல்லை, இது பெரிய புரட்சியே வெடிக்கும். இது கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும். எனக்கு மேம்பாலம் வேணும். சுடுகாட்டுக்கு நான் இங்கிருந்து தூக்கின்னு போறோம். இந்த சைடு விவசாய நிலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ கூட எங்களுக்கு எதுவும் கண்டுக்கல. பக்கத்து ஊருக்குள்ள எல்லா ஊருக்கு போட்டாங்க, எங்களுக்கு மட்டும் போடல. நாங்க மனு எல்லா இடத்துலயும் மனு குத்தோம், எல்லா இடத்துலயும் மனு குத்தோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். எங்களை எதுவுமே கண்டுக்கல. நாங்க யாராவது மறித்து போனாலும் எங்களுக்கு வழி கிடையாது. நாங்க இங்கிருந்து முருகம்பட்டு போனோம்னா அங்க என்ன ஆகும், ஜாதி கலவரம் சண்டை வரும். அந்த சண்டை எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இப்ப அதிகாரிங்க எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க முடிவை சொன்னாங்கன்னா நாங்க எங்களுடைய கோரிக்கையை நாங்க முடிப்போம். எங்களுக்கு அது முடிவு இல்லைன்னா நாங்க தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கோம். மாறும் இன்னும் அதிகமான கட்டங்களுக்கு நாங்க அதிகமான முயற்சி எடுப்போம்.